கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூன் மாதம் 3ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறாரு. இன்றைய மன்னா உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. அன்பு குழந்தைகளே, இந்த சின்ன குள்ள நரிகள் எதை குறிக்குதுன்னு தெரியுமா? இது நம்ம கிட்ட அப்பப்ப காணப்படுற சிறிய தவறுகளை குறிக்குது. உதாரணமா, மற்றவங்களை கோபமா பாக்குறது, மற்றவங்க மனசை காயப்படுத்துற சொற்களை பேசுறது, அல்லது சிறிய சுயநலத்தை கொண்டிருப்பது போன்றவைதான் அந்த சின்ன குள்ளநரிகள். இந்த குள்ளநரிகள் பார்க்கறதுக்கு மிகவும் அழகாகவும் பாவமில்லாதது போலவும் தோணும். ஆனா அவைகள் என்ன பண்ணும்? திராட்சை தோட்டத்துக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற பிஞ்சு திராட்சைகளை தின்று அழித்து வேர்களையும் குழி தோண்டி பெரிய சேதத்தை உண்டாக்கிடும். இங்க திராட்சை பழங்கள் என்பது நம்முடைய குணங்களை குறிக்குது. எனவே குழந்தைகளே, நம்முடைய நல்ல குணங்களை கெடுக்கிற அந்த சிறிய தவறுகளை குறித்து நம்ம எப்பவுமே கவனமா இருக்கணும். பார்த்துக்கோங்க, இது ஒரு சின்ன தவறு தானே என்று நாம எதையும் விட்டுவிடக்கூடாது. அந்த சிறிய தவறுகள் நம்முடைய நல்ல குணங்களை அழிச்சு விடாம இருக்க நம்ம எப்பவுமே விழிப்புடன் இருக்கணும். அப்பதான் நம்ம தேவனுக்கு பிரியமான அழகான குணங்கள் உள்ள பிள்ளைகளா வளர முடியும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து 19ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம செய்யற சின்ன சின்ன தவறுகள் என்னன்னு லிஸ்ட் போட்டு அதுக்காக தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணிட்டு இனிமேல அந்த தவறுகளை செய்யாம இருக்க உறுதி எடுங்க. நம்முடைய நல்ல குணங்களை இன்னும் வளர்த்து கொள்றது எப்படின்னு மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நம்ம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. பாய்.